ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போறேன்னா நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கோம் பாருங்க. அதில் நம்மளுக்கு என்னென்ன உதவி நம்மளுக்கு கிடைக்குது. ஐ மீன் என்னென்ன ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம எப்படி மனசை சந்தோஷமா வச்சுக்க போறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன். வாங்க நம்ம வீடியோவில் போய் இப்போ என்னன்னா நான் ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது போக போக அது நம்மளுக்கே பழக்கமாயிடும். என்னன்னா நம்ம ராத்திரி நம்ம தூங்க போறோம்ல, அப்பயும் நம்ம அந்த ஒரு மனநிலைமையில போய் நம்ம காலையில சீக்கிரம் ஏந்திக்கணும் அந்த இது அலாரம் வச்சாலும் கூட இல்ல, நம்ம அது மனசுல நினைச்சிட்டு போய் தூங்கினால அது கண்டிப்பா நம்ம காலையில அந்த எழுந்திக்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு வந்துடும். 4 மணிக்கு நம்மளுக்கு எழுந்திக்கணும். சொல்லுவாங்க, சில பேர் 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் 8 மணி கூட எழுந்திருப்பாங்க. அப்படி இதெல்லாம் நான் யாரை சொல்றேன்னா சில ஒர்க்கிங் பீப்புளை நான் சொல்ல வரல. நான் என்ன வீட்டில் இருப்பாங்க பாரு, இந்த டீனேஜர்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் காலேஜ்லாம் முடிஞ்சிடும், வீட்டில் இருப்பாங்க. சரி இப்போ முடிஞ்சிடும், இன்னும் வேலை கிடைக்கிற வரை நம்ம சந்தோஷமா தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அவங்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன். நம்ம காலையில எந்திரிக்கிறது நம்ம மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம எந்த ஒரு முடிவு நம்ம எடுப்போம் பாரு காலையில, அது நம்மளுக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம 7 மணிக்கு நம்ம எழுந்திருக்கோம், 4 மணி எந்திரிக்க நம்ம 3 மணி நேரம் முன்ன எந்திரிக்கிறோம். நார்மலி பர்சன் 7 மணிக்கு எந்திரிப்பாங்க தனியாக நினைச்சுக்கோங்க. அவங்க 4 மணிக்கு எந்திரிக்காங்கன்னா அவங்க மனசுல ஒரே ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம எதுக்கு 4 மணிக்கு எந்திரி, நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம சமைக்க போறோமா, இல்லை துணி துவைக்க போறோமா, இல்லை மார்க்கெட் போறோமா, என்ன செய்ய போறோம், அப்படி அவங்க நினைப்பாங்க. அதுக்கு நான் சொல்றேன், நீங்க 4 மணிக்கு எழுந்துச்சு ஜஸ்ட் பிரஷ் பண்ணிட்ட, மூஞ்செல்லாம் கழுவிட்ட, உங்களது காலையில என்ன செய்யணும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா, ஒரு ஹாட்டா ஒரு காஃபி இல்லை டீ குடிச்சிட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு புதுசா ஒரு தாட்ஸ் வரும். புதுசா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சித்தங்கள் வரும். அப்போ அது நம்ம நினைச்சு பார்க்கணும், இது இப்படி செஞ்சா சரியாகுமா, இப்படி செஞ்சா சரி வருமா. அது நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது அந்த ஒரு முடி டே டைம்ல என்னதான் நம்ம வண்டையை போட்டு உடைச்சாலும் நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்காது. ஆனா காலையில அந்த 4ல இருந்து ஒரு 6 மணி வரை நம்ம என்ன நினைக்கிறோம் பாரு, அது கண்டிப்பா அது 100% சக்சஸ் ஆகுது. அது ஒரு முக்கியமான முடிவு நம்ம எடுக்க போறோம், ஒரு முக்கியமான வேலை செய்ய போறோம், இல்ல ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் நினைச்சுக்கோங்க. அது எல்லா விதத்திலும் நான் சொல்லுவேன், நான் சொல்ல வருவேன். நான் அந்த விதத்துல நம்ம காலையில ஒரு முடிவு எடுக்கணும் பாரு, அது நம்மளுக்கு ரொம்ப சக்சஸ் கிடைக்கும். அதுல ஏதோ ஒரு வேலை நீங்க டே டைம்ல செய்றீங்க பாருங்க, அது அந்த 4ல இருந்து 6 மணி வரை செஞ்சு பாருங்க, சீக்கிரம் முடிச்சிருவீங்க. வித்தவுட் எனி மிஸ்டேக் அந்த வேலையை அந்த மணி நேரத்துல அந்த 4ல இருந்து 6 மணில நீங்க அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்போ அந்த பாக்கி நேரம் நம்ம 7 மணிக்கு அப்புறம் நம்ம எழுதி செஞ்சோம், பிரஷ் பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு உட்காந்து வேலையை செய்ய போகும்பாரு. அப்போ அந்த வேலை 10 மணிக்கு தொடங்கினா 12 மணி 1 மணிக்கு முடியும். ஆனா அந்த வேலை காலையில பாரு அட்லீஸ்ட் ஒரு 45 to 1 hourல நம்ம அந்த வேலையை முடிச்சிடுவோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காலையில நம்ம யூனிவர்ஸ் நம்ம பிரபஞ்சம் நம்ம சுத்தியில ரொம்ப சைலண்டா இருக்கும். அது நம்மள்ட்ட பேசும், இது செஞ்சா கரெக்ட் ஆகும், இது செஞ்சா கரெக்ட் ஆகும், நம்மள பேசும். அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு வேற ஒன்றும் அந்த ஒரு சக்தியே நம்மளுக்கு போதும். இப்போ ஸ்கூல் படிக்க பசங்க டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஏதாவது டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இல்லை, அது காலையில ஏஞ்சி உட்காந்து படிங்க 4 மணிக்கு. அது எப்படி நம்ம மூளையில ஏறும், நம்ம மனசுக்குள்ள ஏறும். அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர், அந்த மெத்தட், ஃபார்முலா எல்லாம் நம்மளுக்கு கரெக்டான மூலையில போய் ஏறும். அது நம்ம பாக்கி டைம்ல உட்காந்து பசங்க படிச்சாலும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த சம்ஸ் சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த மார்னிங் ஹவர்ஸ்ல உட்காந்து செஞ்சால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அந்த வேலையை நமக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப முடிச்சிடுவோம் நம்ம. இதை நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரி போஸ்ட்ல இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான காரணம் அவங்க காலையில ஏஞ்சி அந்த எழுந்திருக்காங்க பாரு 4 மணிக்கு. அதுக்குன்னு அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்குது. இல்லைன்னா அவங்க இவ்வளவு தூரம் வாழ்க்கையில போயிருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் நம்மளுக்கு முடியாத உடம்பு முடியல இருக்கும், அப்ப நம்ம தூங்கினா பரவாயில்ல. இல்லைன்னா நம்ம காலையில ஏஞ்சி நம்ம அந்த 4 மணிக்கு ஏஞ்சி நம்ம வேலை செய்யறோம் பாரு, அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டாவும் நம்ம முடிக்க முடியும். இப்போ நம்ம சொல்லலாம் ஆஹ் 4 மணிக்கு நான் எழுந்திக்க எனக்கு தூக்கம் கெட்டு போய் என்ன செய்யணும், பரவாயில்ல. நீங்க காலையில எழுந்து செஞ்சுட்டு எல்லாம் உங்க டேட்டு செஞ்சுட்டு ஒரு மீதியான உங்களுக்கு ரெஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour நீங்க தூங்கினாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம வந்து இது வந்து பழக்கப்படுத்தணும். நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், முதல்ல ரொம்ப சோம்பேறியா இருப்பேன், ரொம்ப சோம்பேறியா இருப்பேன். எனக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நான் வந்து நான் வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நான் அப்ப ரொம்ப சைலண்டா இருக்கும் பாரு. அப்ப நான் காலையில எழுந்திருப்பேன், உட்காந்துருப்பேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஜஸ்ட் இப்போ என்ன செய்யணும், வேலை இருக்குது. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு அப்பெல்லாம். எல்லாருக்கும் யாரும் ஆஃபீஸ் எல்லாம் போக முடியாது, ட்ரெயின் மெட்ரோ எல்லாம் பந்தா இருக்கும்ல, வீட்டுல உட்காந்து வேலை செய்யணும். அப்ப நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணுவேன். நம்ம வந்து காலை ஏந்திரிக்க நம்மளுக்கு என்ன நடக்கும், காலையில எழுந்துட்டு ஒரு வேலையா முடிப்பேன். கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்றது, நம்ம கபர்ல துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறது, அதெல்லாம் டே டைம்ல செஞ்செல்லாம் அந்த வேலை ரொம்ப இழுத்துக்கிட்ட போகும். ரொம்ப ஒன் ஹவர் நம்ம இது நினைச்சிட்டு போவோம். இப்ப கிச்சனுக்குள்ள இருக்க சாம்பார்லாம் எடுத்து 1 மணி நேரத்துல செஞ்சு எல்லாம் ஒழுங்கா லைனா ஆர்கனைஸா வைக்கணும் நம்ம நினைப்போம் பாரு. ஆனா அது வந்து முடியாது. அது நம்ம இழுத்துக்கிட்டா 1 hour 2 hour அப்படி போயிடும். ஆனா காலையில செய்யுங்க, எப்படின்னு தெரியும், எனக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு அழகா நம்ம சூப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் காலையில அந்த வேலை. அதான் சொல்றேன், காலையில வந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஆனா சில பேர் வந்து இது வந்து என்ன சொல்றாங்க, பண்ண மாட்டாங்க. அவங்க எதுக்கு நம்ம பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஒண்ணு மட்டும் சொல்றேன் நினைச்சு, நம்ம எந்த ஒரு வேலையை நம்ம தள்ளி போடுறோம் பாரு, அந்த வேலை என்னைக்குமே சீக்கிரம் முடியாது. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம், அது என்னைக்கே முடியாது. இன்னைக்கு நாள் நம்ம இன்னைக்கு பட்டு நினைக்கணும். இந்த பிரசன்ட் டென்ஸ் பத்தி எப்பயுமே வாழணும். நம்ம நாளைக்கு என்ன ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. அதுக்குன்னு எப்பயும் வந்து நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அப்படி செஞ்சால அதை பத்தி நினைச்சாலும் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாளைக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தான் இந்த ரெக்வஸ்ட் நான் சொல்றேன், காலையில சீக்கிரம் எழுந்திக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இனிஷியல் டைம்ல, ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு வேலையும் நம்ம இனிஷியல் டைம்ல வந்து போய் செஞ்சது கஷ்டம் தான் இருக்கும், எந்த வேலையா இருக்கட்டும். ஆனா போக போக அதை நம்மளுக்கு பழகிருச்சுனால அதை நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போவோம். நம்ம அந்த வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வோம். காலையில வித்தவுட் அலாரம், வித்தவுட் அந்த ஒரு 4 மணிக்குள்ள பட்டு நம்ம கண்ணு முடிச்சுக்கிறோம். எழுஞ்சி நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து எழுஞ்சி நம்ம வேலையெல்லாம் செய்ய முடியும், ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நம்ம வந்து மனசுல எந்த ஒரு டிப்ரெஷன் கவலை எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ எல்லாரும் இதை பத்தி யூஸ் பண்ணி பாருங்க. காலையில எழுந்திரிச்சு வேலை செய்யணும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம், நம்ம சந்தோஷமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you. Thank you.